ஆண்டவர் ஒரு மனுஷனை காப்பாத்தலன்னா நீ எத்தனை இடங்களுக்கு போனாலும் காப்பாற்ற முடியாது. ஏதோ ஆண்டவருடைய தயவு எங்க வாழ்க்கையில் அவர் வந்து எங்களை எல்லாம் அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து, அப்படிப்பட்ட இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். ஆமேன் சொல்லலாமா? இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா கடந்து போவீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கே உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இதுக்கு நான் என்ன செய்யணும்? நிறைய பேர் என்னன்னாக்க, இந்த விடுதலை வேணும், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இயேசுவே என்னை விடுவியும், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சில பேர் என்ன செய்றாங்க, தவித்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன வழி அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, எங்க பிள்ளைங்க மேல வாங்க, என் குடும்பத்தை ஆளுகிற சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்க, எங்க வீட்டுல நீங்க வந்து ஆளுகை செஞ்சு எல்லா வறுமையையும் எல்லா வியாதியையும் இல்லாமல் ஆக்குங்கன்னு சொன்னா போதுமானது. நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, பாருங்க, ஒரு ஊருக்கு போனேன் நான். ஒரு அம்மா வந்துட்டு பயங்கரமான பலவீனம், கேன்சர் வந்து, அது வாயில புற்றுநோய் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பல்லுலாம் அப்படியே ஒரு மாதிரி தெரிகிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மா இருந்துகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த அம்மா வாயினால சில வார்த்தை, நீ சொன்னாதான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும், நீ ஒண்ணுமே செய்ய வேணா, நான் சொல்றத போறா நீயா சொல்லு அப்படின்னு. என்ன தெரியுமா? இயேசுவே, நான் உங்களை என் சரீரத்து மேல ஆளுகை செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன். என் சரீரம், என் ஆவி, ஆத்மா மேல நீங்க ஆளுகை செய்யுங்க. என்னை, என்னுடைய சரீரத்தை சுகமாக்குவதற்கு முழு உரிமையை உமக்கு கொடுக்கிறேன். நீங்க நினைச்சா என்ன சுகமாக்க முடியும், நீங்க நினைச்சா என்ன விடுதலையாக்க முடியும். இப்படி வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்றேன். அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வந்தா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே வளமாய் மாறும். ஆமேன்னு சொல்லலாமா? மனுஷனுடைய வாழ்க்கையே வளமாய் மாறும். பைபிள்ல பாருங்க, ஒரு சம்பவமானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிக்கோவிலிருந்து எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகிறார். எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். அந்த சூழ்நிலையில ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த, சவுண்ட் கம்மியா இருக்கு, அதுல சவுண்ட் வேண்டாம், பாருங்க. இந்த ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனமாய் இருந்த சகி என்னப்பட்ட ஒரு மனுஷன், அவன் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, பாருங்க, அவனை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் யாருன்னு கேட்டா, அவன் ஆயக்காரனுக்கு தலைவன். அதாவது இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ல ஹெட் ஆபீசர். இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இருக்காங்கல்ல, அதுல ஹெட் ஆபீசர் யாருன்னா இந்த சகையு. ஆயக்காரனுக்கு தலைவனும், நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன் என்னப்பட்ட ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, 19ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவனுடைய ஆசை என்னன்னாக்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல், நல்ல கவனிங்க, அவன் குள்ளமா இருக்கிறதுனால ஜனக்கூட்டம் திமி திமின்னு நிக்குது. இயேசுவை சூழ்ந்து நிற்கிறார்கள். அந்த கூட்டத்தில் போய் இயேசுவை பார்க்க முடியல அவனால. அதனால என்ன செய்யறான் அப்படின்னா, அவர் போகும் வழியில முன்னாக ஓடுறான். அதாவது இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாலத்திலிருந்து கருப்பொழிச்சு நோக்கி வராருன்னா, பாலத்துக்கிட்ட வரும்பொழுது பயங்கரமான கூட்டம் இருக்கு. உள்ள நுழைஞ்சு இயேசுவை பார்க்க முயற்சி பண்றான், அவனால முடியல. இப்போ ஒரு ஐடியா பண்றான், இயேசு இந்த வழியா தான் போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து இந்த கடத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துல ஏறுறது போல அவன் என்ன செஞ்சான், இயேசு எந்த வழியா போகிறாரோ அந்த வழியில, அந்த போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு மரத்து மேல ஏறுறான். இன்கம் டேக்ஸ் ஆபீசர், த சீஃப் ஆபீசர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்.
அவன் காட்டுத்தி மரத்து மேல ஏறி என்ன செய்யறான்னாக்க, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது என்ன செய்யறாருனாக்க, அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அவனை அண்ணாந்து பார்த்து, அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு நம்முடைய வீட்டில் வந்து தங்கினா, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்கினா, நான் சொல்றேன் உங்க வீட்டில் அன்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கங்க. ஆமென். இயேசு உங்க உள்ளத்தில் வருகிற அந்த நாள் தான் உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகுகிற நாள். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு. என்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி உங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். இங்க வந்திருக்கிற சகோதரிகளுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே சாட்சியாக சொல்லியிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவங்கெல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, சாபம்னா கொஞ்சம் நெஞ்ச சாபம் இல்லை. யார் செஞ்ச பாவமோ, யார் செஞ்ச அக்கிரமமோ தெரியல. எல்லா நிலமும் விற்கப்பட்டது, எல்லா சொத்தும் போயிடுச்சு. கடைசியா ஒரு நிர்கதியற்ற நிலைமையில நாங்க வாழ்ந்தோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வந்தார். அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு, என் குடும்பத்துக்கே விடுதலை கிடைச்ச நாள். ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து என்றைக்கு என் வாழ்க்கையில வந்தாரோ, இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு என் வாயினால் அறிக்கையிட்டு, இயேசுவே எனக்காக நீ மரித்து எனக்காக உயிரோடு கூட எழுந்தீங்க, என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று என்றைக்கு நான் ஜெபம் பண்ணினேனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில விடுதலை வந்துச்சு. அதே போல இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நல்லா கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னா, நீங்க ஆண்டவரே என் குடும்பத்துல வாங்கன்னு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டாலே உங்க வீட்டுக்கு வர்ற தேவன் அவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த சகையுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், இயேசுவே நான் உங்களை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய முகம் எப்படி இருக்குமோ, அவர் கை கால் எப்படி இருக்குமோ, அவர் எப்படி பேசுவாரோ, அவருடைய வார்த்தை எப்படி இருக்குமோ, அவரை தொட்டு அநேகர் சுகமாகறாங்களாமே, அவர் போய் யாரை தொட்டாலும் சுகமாகறாங்களாமே, அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டு கூட அநேகர் சுகமாகறாங்களாமே. இதை குறைச்சு இப்படி நிறைய காரியம்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க அவன் துடிச்சுக்கிட்டு போயிட்டு பார்த்தா போதுன்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்றாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வீட்டுக்கு இயேசு வரணும்னு? உங்க வீட்டில் இயேசு வந்தா நான் சொல்றேன், இன்னையோட உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டாகிறது. சாத்தா உங்களை அதிகாரப்படுத்தி உங்களை ஆளுமை செஞ்சு உங்க குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் பண்ணால, அதெல்லாம் இன்றைக்கே மாறி போயிடும். இன்றைக்கு இயேசு அவங்க வாழ்க்கையில வந்தாருன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இயேசு வந்த வீட்டில் இருந்த துக்கம் எல்லாம் மாறும். ஆமென். இயேசு வந்த வீட்டில் இருந்த கண்ணீர் எல்லாம் மாறும். இயேசு வந்த வீட்டில் இருந்த கவலை எல்லாம் மாறும். இயேசு வந்த வீட்டில் இருக்க குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். பைபிள்ல வாசிக்கிறோம் பாருங்க, அவர் ஒரு வீட்டுக்கு போனார்னா அங்க செத்து போன பிணங்கூட உயிரோடு கூட எழுந்திருக்குது. இயேசு ஒரு வீட்டுக்கு போனார்னா அந்த வீட்டில் இருக்க குழப்பமெல்லாம் நீங்கி சமாதானம் உண்டானுச்சு. இயேசு ஒரு வீட்டுக்கு போனார்னா அந்த குடும்பத்தில் பொருளாதாரம் நிரம்பி வழிந்தது, குறைவுகள் நிறைவானது. வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ததுனால 5000 பேர் சாப்பிடுற அளவுக்கு பொருளாதாரம் பெருகினது. ஆமென். அப்பங்கள் பெருகினது, மீன் பெருகினது. எந்த விதமான மூலாதாரமும் இல்லாம ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்தார். இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, அந்த வீட்டில் இருக்கிற குறைவுகள் நிறைவானுச்சு. கல்யாண வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. நம்ம ஊர்ல டீ கொடுப்பது போல அந்த ஊர்ல திராட்சை ரசம் கொடுப்பது என்பது ஒரு குடும்ப வழக்கம். அது கொடுக்கலன்னா மரியாதை குறைச்சல். இப்போ நம்ம ஊர்லலாம் போனால் டீ கொடுக்குறாங்க பாருங்க, தண்ணி கொடுக்குறாங்க பாருங்க, அது மரியாதைக்கு அடையாளம். ஒருவேளை தாகம் இருக்குதோ இல்லையோ நாம தண்ணி கொடுப்போம். அதே போல அந்த நாட்டில் திராட்சை ரசம் கொடுப்பது என்பது மரியாதை. அப்போ கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன சேருன்னு தெரியல முழிச்சிட்டு இருக்காங்க, வேலைக்காரங்க பூரா முழிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வெறும் தண்ணியை திராட்சை ரசமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆமென். வெறும் பச்சை தண்ணியை திராட்சை ரசமா மாற்றி அந்த குடும்பத்தினுடைய அவமானத்தை கர்த்தர் நீக்கினார். அந்த குடும்பத்தினுடைய குறைவை ஆண்டவர் மாற்றினார். அப்போ இயேசு எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டில் இருக்கிற கண்ணீரை அவர் மாற்றுகிறார். இயேசு எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டில் இருக்க கவலை அவர் மாற்றுறாரு. இயேசு எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டில் குறைவுகள் எல்லாம் நிறைவாகுது. நான் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு வந்து ஒரு
18 வருஷமாக இந்த ஊர்ல நான் ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லி அநேக குடும்பங்களுக்காய் நான் ஜெபித்திருக்கிறேன். 18 வருஷ காலமா இந்த ஊர்ல நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த 18 வருஷத்துல எந்தெந்த வீட்டிலெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபித்தார்களோ அந்த வீடுகள் முன்னாடி இருந்த நிலைமை எனக்கு தெரியும், இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு தெரியும். ஆமென். சில குடும்பத்தெல்லாம் பார்க்கிறேன், அன்னைக்கு இருந்தோட நீங்க மோசமா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரல, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க, கஷ்டமும் படுவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட வாங்கம்மா, உன் கஷ்டம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் வியாதி மாறும், உன் கடன் பிரச்சனை மாறும், இயேசுவை ஏற்றுக்க, சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன செய்ய போற? உன் உள்ளத்தை தானே கர்த்தருக்கு கொடுக்க போற. ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்கன்னு தானே சொல்ல போற. வேற என்ன செய்ய போற? நீ யார வேணாலும் இரு, எங்க வேணாலும் இரு, இயேசுவை நம்பு, விசுவாசி, ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர்ட்ட சொன்னோம், சில பேர்லாம் வரவே இல்லை. ஆனா யாரெல்லாம் நம்பி வந்தாங்களோ அவங்க வாழ்க்கை இன்னைக்கு நான் பார்க்கிறேன், அவங்க அன்னைக்கு இருந்தது போலவே இன்னைக்கு இல்லை, பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னால் சாட்சி சொல்லிட்டே போக முடியும், நிறைய பேரை சொல்ல முடியும். நீங்கள் களியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு நான் முதலாக அந்த ஊருக்கு நான் போகும்பொழுது அவங்கள பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுவேன். ஏன்னா அவங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட அந்த கடுமையான சூழ்நிலை இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். கணவன் இல்லாத நிலைமையில தன்னுடைய 8 வயது மகனை, 8 வயசம்மா வரும்பொழுது 8 வயது மகனை வைத்து கொண்டு ஒரு சின்ன போது கூரை வீடு, எவ்வளவு பெருசு இருக்கும்னா அந்த வீடு 8க்கு 8 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 8 அடி அகலம், 8 அடி நீளம் இருக்கும். அவ்வளவுதான் அந்த வீட்டினுடைய அளவு. அது உள்ளதான் கிச்சன், அது உள்ளதான் பெட்ரூம், அதுதான் எல்லாமே. விருந்தாளி வந்தால் அங்கதான் உட்காரணும், படுத்தாலும் அதுதான், எழுந்தாலும் அதுதான், சமைச்சாலும் அதுதான். அவங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சாரு, இவங்களும் சம்பாதிச்சாங்க. வீட்டுக்காரர் இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு சொந்த இடம் கூட இல்லை. எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவேன், அம்மா இந்த வீடை சீக்கிரம் கட்டுங்க, இடத்த வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, 4 பக்கமும் செவுறுகளே இருக்காது, செவரே இருக்காது. இந்த செவரு இருக்காது, இந்த செவரு இருக்காது, அப்படியே ஒரு சின்ன மண்மேடு தான் அங்கேயும் இங்கேயும் இருக்கும், சுத்தி தட்டி விட்டுருப்பாங்க. நான் சொல்லுவேன், அதுவும் அது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல்காடு ஓரமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அம்மா இந்த வீட்டில் இருக்கீங்க, பாம்பு வந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மண்ணால் ஏதாவது செவுர் வைங்களாம்மா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு பாரம் வரும், அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்க, அவங்க கணவன் இருந்த பொழுது கூட ஒரு இடத்த வாங்க முடியல, கணவன் இல்லாத நிலைமையில் ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வருகிற ஒரு மனுஷனையும் கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி சொல்லல, எங்க இருக்கிற களியம்மாளை பத்தி நான் சொல்றேன். எங்க இருக்கிறாங்க, தான் இருக்காங்க, கை தூக்குங்கம்மா. அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நான் சொல்றேன். ஆமென். எங்கேயோ இருக்கிற நபரை பத்தி நான் சொல்லல, கணவன் இருக்கும்பொழுது கூட செய்ய முடியாத அற்புதத்தை என் தேவன் இல்லாத காலத்துல செய்து முடித்தார். அப்ப அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை தேடுகிற, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும், என் வாழ்க்கை மாறணும்னு வேண்டிக்கிற யாருடைய வாழ்க்கையானாலும் சரி, அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ இந்த மனுஷங்க ஆண்டவரை பார்த்தா போதும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்றாரு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த மரத்தை விட்டு சீக்கிரமா இறங்கினான். பாருங்க, சீக்கிரமா இறங்கினான். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அவனுடைய அந்த அந்த செயல்பாடெல்லாம் நீங்க பாருங்க. இயேசுவை பார்க்க முடியல, குள்ளனா இருக்கிறான். இவன் என்ன செஞ்சாங்க, அவர் எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி வேகமா ஓடுனானா. என்ன செஞ்சான்? வேகமா. அந்த பிரயாசம் வீணாய் போகல. ஆமென். இயேசுவை தேடி ஓடின நாட்கள் வீணாய் போகல. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தரை தேடி வரீங்கல்ல, நிறைய பிரயாசம் எடுக்கிறீங்கல்ல, அந்த பிரயாசம் வீணாய் போகாது என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்காய் நீங்க எடுக்கிற முயற்சி ஒண்ணுமே வீணாய் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவன் ஆண்டவரை பார்க்கணும்னு ஓடுறான் முதல்ல. இப்ப என்ன செய்யறானாக்க, மரத்திலிருந்து சீக்கிரமா இறங்கினானா. எப்படி இறங்கியிருப்பான்னு தெரியல, சரசரன்னு வழப்பறிச்சுட்டு வந்தானா என்னன்னு எனக்கு தெரியல. எப்படியோ வேகமா இறங்கி வந்து பயங்கர சந்தோஷம். இயேசு என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு, இத்தனை பேர், இத்தனை கோடி மக்கள் இருக்கும் பொழுது என் வீட்டுக்கு இயேசு வரணும்னு சொல்லிட்டாரு.
இத்தனை லட்சம் பேர் அவரை சூழ்ந்திருக்கும் பொழுது என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார். எனக்கு பெரிய சந்தோஷம், அவன் உள்ளத்துல பெரிய சந்தோஷம். இயேசு என் வீட்டுக்கு வந்தா போதும், என் குடும்பத்துக்கு வந்தா போதுன்ற ஒரு சந்தோஷம். இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போகிறான் பாருங்க. அதை கண்ட யாவரும் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அத்தனை பேர் முறுமுறுக்கிறான். சொல்றான் தெரியுமா, இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கு இயேசு தங்க போறாரே அப்படின்னு எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவன் சொல்றான், என் சொத்தை பாதி இழந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கிறேன். அப்ப நீங்க என் வீட்டுக்கு வருவீங்களா ஆண்டவரே? என் வீட்டுக்கு நீங்க வருவீங்களா? நீங்க வந்தா போதும். நீங்க ஒருத்தர் வருவீங்கன்னு சொன்னாக்க என் சொத்துல பாதி என்ன சரி ஏழைகளுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துறேன். நீங்க மட்டும் வந்தா போதும். நீங்க வந்தீங்கன்னா என் வாழ்க்கையை மாறும், என் தரித்திரம் மாறும், என் பிரச்சனை மாறும், என் கஷ்டம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும். நீங்க மாத்திரம் என் வீட்டுக்கு வந்தா போதும். நீங்க வரணும் மட்டும் சொல்லுங்க, என் சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு எழுதி வைக்கிறேன். இதை போல யாராவது முடியுமா? இயேசு வந்தா போதும்னு எதையும் இழக்க ஆயத்தமா இருக்க யாராலையாவது முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு இயேசு நேசிச்சிருக்கான் பாருங்க, எந்த அளவுக்கு இயேசு மேல அன்பு வைத்திருக்கிறான் பாருங்க. பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், யார்ட்டையாவது அநியாயமான வாங்கினது உண்டானா அதை நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை பார்க்கிறாரு. இயேசு அவனை பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கைகளை தட்டி கத்த நன்றி சொல்லலாம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இயேசுவை மட்டும் நல்லா இறுக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். ஆமென். எதை வேணாலும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எதை வேணாலும் இழக்கலாம், இயேசுவை மட்டும் இழக்கவே கூடாது. ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க ஒரு வீடு, அந்த காலத்தில் வீடு தீப்பிடித்து பல இடங்களில் எரியும். இப்பெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிருக்குது. அந்த நாட்களில் தீப்பிடித்து எரிவது என்பது சாதாரண விஷயம். அதனாலேயே தீயணைப்பு வண்டி எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்படி தீப்பிடித்து எரியும் பொழுது நீங்க முதல்ல எதை எடுத்துட்டு வருவீங்க? எதை எடுத்துட்டு வருவீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற பத்திரமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியை முதல்ல எடுத்துட்டு வெளில வருவீங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி, இதுல தான் நல்ல பத்திரம் இருக்குது, இதுல தான் வீட்டு பத்திரம் இருக்குது, இதுல தான் பணம் இருக்குது, இதுல தான் நகை இருக்குதுன்னு அதை முதல்ல எடுத்துட்டு வெளில வருவீங்க. என்ன பிரச்சனையானாலும் சரி. எதை காப்பாற்றுவீங்க? வீடே இழந்து போனாலும் பரவாயில்ல, இந்த பெட்டி மட்டும் இருந்தா போதும், என் வாழ்க்கையில நான் பொழைச்சிக்குவேன். சரி, இந்த பெட்டி மட்டும் இருந்தா போதும், என் வாழ்க்கையில நான் பொழைச்சிக்குவேன். நினைக்க மாட்டீங்களா? நான் சொல்றேன், இந்த உலகத்துல எத்தனை இழப்புகள் வந்தாலும் இயேசுவை மட்டும் இறுக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை பெரிய பிரச்சனை வழியா நீங்க கடந்து போனாலும் நான் சொல்றேன், நீங்க வளமாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது. ரட்சிப்பு வந்ததுன்னு அர்த்தம்னா விடுதலை வந்தது இந்த வீட்டுக்கு. இன்னைக்கு இப்ப யாரு இயேசுவை என் குடும்பத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். யாரு கூப்பிட்டாலும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை. நீங்க எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை விடுதலை வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை எனக்கு வேணும், வறுமையிலிருந்து விடுதலை வேணும். நான் சம்பாதிக்கிற பணம் டாக்டருக்கும் வக்கீலுக்கும் கண்ட நபருக்கும் போகக்கூடாது. என் காசெல்லாம் விரைய செலவாகக்கூடாது. நான் சம்பாதிக்கிற பணம் என் கையில் நிலைச்சிருக்கணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறேன். எல்லாருமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் இதயத்துக்குள்ளே வாங்க ஆண்டவர். எல்லாரும் கேளுங்க, இதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்காம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறேன். இயேசுவே, நீங்கள் என் இதயத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. நான் உங்களை வரவேற்கிறேன். ஐ வெல்கம் யூ ஓ லார்ட், ஐ வெல்கம் யூ லார்ட். ப்ளீஸ் கம் டு மை ஹார்ட், கம் டு மை ஹோம், கம் டு மை லைஃப் ஓ லார்ட். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, என் இதயத்துக்குள்ளே வாங்க, என்னுடைய சரீரத்துக்குள்ளே வாங்க, என் ஆவிக்குள்ளே வாங்க. நீங்கள் வந்தால் என் வாழ்க்கை வளமாய் மாறும். சகை வீட்டுக்கு விடுதலை வந்ததுன்னு சொன்னீங்களே, சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்களே, அவனை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கினு சொன்னீங்களே, இன்னைக்கு என் வாழ்க்கையை இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலையாக்க வாங்க, என் கூட எனக்குள்ள வாங்க ஆண்டவரே.
நீங்க சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்க. இதுக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம், பணத்தை செலவு செய்ய வேண்டாம், நீ மதம் மாற வேண்டாம், ஜாதி மாற வேண்டாம், இனம் மாற வேண்டாம். இதுக்கு நீ ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். இயேசுவே என் இதயத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு சொன்னா போதும், என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு சொன்னா போதும். அவர் வந்தார்னா எல்லா விதமான பிரச்சனையும் மாற்றுவார். இன்னைக்கு இயேசுவை நீ கூப்பிட்டு பாரு. ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டு பாரு, என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டு பாரு. நீ கூப்பிடுற அந்த வேலையில நான் சொல்றேன், உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற அந்தகார பிசாசு, உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்க எல்லா மாந்திரிக வல்லமைகள், உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா வியாதியின் வல்லமைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் எல்லை விட்டு ஓடுகிறது. இயேசு ஆட்சி புரிவார் என்று சொன்னால், உன் குடும்பத்தை இயேசு ஆளுவார் என்று சொன்னால், அங்கே வியாதி உன் குடும்பத்தை ஆள முடியாது. இயேசு உன் குடும்பத்தின் தலைவராய் இருப்பார் என்று சொன்னால், அங்கே சாத்தானுக்கு இடம் கிடையாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் கிடையாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் கிடையாது. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா, இன்னைக்கு என் கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. இத்தனை நாட்கள் எனக்கு தெரியல, என் குடும்ப கஷ்டத்துக்கு காரணம் ஏதேதோ காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க கீழ்ப்படியாததுக்கு காரணம் ஏதேதோ காரணம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் கணவன் கீழ்ப்படியாததுக்கு காரணம் வேற ஏதோ காரணம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் தெரியுது இதுக்கெல்லாம் சாத்தான் தான் காரணங்கிறத உணர்ந்து, ஆண்டவரே என் கணவனை விடுவியும், என் பிள்ளைகளை விடுவியும், என் குடும்பத்தை விடுவியும், ஒரு விடுதலையான வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு எல்லாரும் கேட்கலாமா? என் ஒரு விடுதலையான வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் கண்ணீர் விட்ட காலங்கள் போதும் ஆண்டவரே, நான் அழுத காலங்கள் போதும் ஆண்டவரே, குறைவிலையும் வறுமையிலையும் வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே, இல்லாமையில வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே, கையேந்தி வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. கொடுக்கும் கரங்களாய் என்னை ஆசீர்வதிப்பீராக, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வேத வசனம் சொல்லுகிறது, ஓ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே இன்றைக்கு நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்புறேன், என் குடும்பத்தை மாற்ற முடியும் நம்புறேன், என் பிள்ளைகளை மாற்ற முடியும் நம்புறேன். ஓ ஒழுங்கினமாய் இருக்கிற என் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த உம்மால் முடியும் என்று நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அப்பா என் இதயத்தில் இருக்க கவலை, கண்ணீர், கலக்கம், பிரச்சனை, குழப்பம் எல்லாவற்றையும் உங்களால மாற்ற முடியும் நம்புறேன். இந்த நிமிஷத்துல பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, ஒரு சமாதானம் என் இருதயத்துக்குள்ள வருவதாக. இப்பொழுதே ஒரு சமாதானம் இருதயத்துக்குள்ள வருவதாக. என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோன்னு ஒவ்வொரு நாளும் குழம்பி 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 கலங்கி நின்ற என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டப்பா. எல்லாம் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? நான் சொல்றேன், கேட்கிற அந்த நிமிஷத்துல பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறார். ஓ ராபா அலாகாதானாபா. எல்லா மாந்திரிக கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிகங்கள் எல்லாம் செயலிழக்கிறது. உன் வாழ்க்கையை முடக்கும்படி, உன் குடும்பத்தை முடக்கும்படி, உன் பிள்ளைகளை முடக்கும்படி ஓ எழுதப்பட்ட எல்லா மாந்திரிக காரியங்களும் செயலிழக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா என் மேல வாங்கப்பான்னு கேளுங்க, என் குடும்பத்து மேல வாங்கப்பான்னு கேளுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற பொறாமை, வன்கண், எரிச்சல் எல்லாவற்றிற்கும் என் குடும்பத்தை தப்புவியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேட்கலாமா? சகைவை போல கேளுங்க. இயேசுவே என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. சகைவை போல கேளுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நீர் வந்தால் குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் பிரச்சனைகள் மாறுமே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியா
நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே நீங்க என் குடும்பத்தில் வாங்கப்பா, நீங்க வந்தா வனாந்திரம் போல இருக்க என் வாழ்க்கை வயல்காடா மாறும், நீங்க வந்தா பலவீனமா இருக்க என் சரீரம் பலனா மாறும், நீங்க வந்தா எல்லா சுகவீனமும் சுகமா மாறும், என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, என் கண்ணீரையெல்லாம் தொடங்க, என் கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க, என் பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
அவருடைய கவலை, கண்ணீர், வியாதி, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாம் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ள வந்தது நல்லது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்.